ஏங்க, நீங்க இப்படி பொக்க போடுறீங்கல்ல, அத ஆமா. வந்து கவிதைன்னு சொல்றீங்களா? அதே கவிதைய நான் காமெடியா அது கவிதை இல்ல. அது ஒரு ஜோக்கு இல்ல, சொல்றேன். இல்ல. ஒரு ஜோக்கு வெங்காயம், தான் சொன்னேன். ஒரு ஆக்சுவலா இல்ல தக்காளி. இல்ல ஒரு கவிதை சொல்றேன். மனிதர்கள் அனைவரும் கண்டிப்பாக தவறு செய்து விடுவான் என எண்ணிய இறைவன், அனைவரையுமே சிறை செய்தான். சிறிது காலம் ம். தாயின் கருவறையில். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சூப்பர். ஓகே. அதாங்க, தேங்க் யூ சோ மச். இப்ப நான் சொல்றத கேளுங்க. ஒரு சொல்லுங்க. தக்காளி, சொல்லும் சொல்லி தொலையும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு ஐஸு. ஐஸ் அ சாப்பிடுவோம்ல, அது மாமி எனக்கு 3ம் பிடிக்கும். மார்க்கெட் மாமி அவங்க எனக்கு 3 ஐஸ் வாங்கி பேரும் தாங்க மாமி. மார்க்கெட் வந்திருக்காங்க. மாமி வாங்கி எனக்கு ஐஸ் வாங்கி தரேன். தரீங்களா? குக்கீஸ் ஓகே. குக்கீஸ் வாங்கி தரேன். 3 ஓகே, பேரும் ஓகே. மார்க்கெட் வந்திருக்காங்க. அப்ப ஓகே. வந்து தக்காளிய வந்து ஒரே மிதியா மிதிச்சு, ஆ சாவடிச்சுட்டாங்களாம். அப்ப வந்து ஐஸும், வெங்காயமும் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்திருக்கு. அப்போ அழுகும்போது அந்த ஐஸ் வந்து தண்ணீல கரைஞ்சிருச்சாம். அழுது அழுது கரைஞ்சிருச்சாம். அப்ப புரியுது. ஓகே. வெங்காயம் ஆ. மட்டும் தனியா உட்கார்ந்து அழுதுருக்கு. அப்போ ஒரு பாட்டி வந்திருக்காங்க. "ஏன்பா நீ மட்டும் அழுதுட்டு இருக்கன்னவும்," "என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் செத்துட்டாங்க. தக்காளிய மிதிச்சு கொன்னுட்டாங்க. ஐஸ் கரைஞ்சு செத்துட்டான். நான் மட்டும் தனியா அழுதுட்டு இருக்கேன். அவங்க அழுததுக்கு நான் அழுவுறேன். நான் செத்தா யாரு பாட்டி அழுவா?" சொல்லும்போது, அந்த பாட்டி சொல்லுச்சாம், "நீ செத்தா அந்த நாடே அழுவும்ப்பான்னு" சொல்லிட்டு, அப்ப இருந்து தான் வெங்காயத்த நம்ம கட் பண்ணா கண்ணுல இருந்து தண்ணி தண்ணியா வருதா? ஆ! எப்படி? மாமி சிரிக்கிறீங்க. எனக்கு அது ஏதோ ஒரு கருமம் நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஐஸ் ஏய்! வாங்கி தரீங்க. ஏய்! ஏய்! என்ன அப்படி பொசுக்குன்னு சொல்ட்டீங்க? நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சரி நல்லா தான் இருக்கு. எனக்கு ஐஸ் வேற ஞாபகப்படுத்துறீங்க. எனக்கு ஐஸ் சாப்பிடணும் போல இருக்கு. ஐயோ! இல் இந்த நேரத்துல இவரு போயிருவாரு குல்பிக்கு. ஆ. இல்ல, இல்ல. குல்ஃபிலாம் குல்ஃபி கிடைக்கும். அருண் ஐஸ்கிரீம்ல வந்து பார்த்தீங்க அப்பன்னா, அந்த ஒரு சில பேக்கரி 24 ஹவர்ஸ் பேக்கரி இருக்கும் பார்த்தீங்களா? நைட் ஓப்பன்ல தான் இருக்கும். ஆமா, எனக்கு ஆனா குல்ஃபிய ஆமா. விட வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிஸ்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிஸ்தா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த சரி. ஒரு பர்பிள் ஆமா. கலர்ல. தெரியும், தெரியும். ஆமா, அ ஆமா, ஆ அது அந்த வெல்வெட்டு அதெல்லாம் போய் ஆமா. சாக்கோஸோட இருக்கும். நல்லாருக்கும். எனக்கு இப்ப சாப்பிடணும் போல இருக்கு நல்ல ஒரு போட்டா. ஏற்கனவே இங்க நம்ம பொத பொதன்னு ஆயாச்சு. இன்னுமா? ஆ. ஓகே. நெக்ஸ்ட் கமெண்ட் படிக்கலாமா மம்மி? என்னத்த படிச்சு அவர் தமிழ் போடுற கவிதை அவர் கமெண்ட் எல்லாம் இங்க படிக்கிறதுக்கு வேற லெவல் காலேஜ் போயிட்டு அ வந்திருக்கணும். எனக்கு நானே ஸ்ரீநிதி ஒரு சொல்றாங்க, அரகுறை. அண்ணான்னு சொல்றாங்க. ஸ்ரீநிதி, "அண்ணா நல்லா ஜாலியா பேசுறீங்க அண்ணா" அப்படின்னு சொல்லுவா. "அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. அண்ணா ம். உங்களுக்கு மலையாளம் தெரியுமா?" அப்படின்னா, "மலையாளமா? அறியுமே. குறைச்சு குறைச்சு அறியுமே" என்ற ஆமா. கொறச்சு கொறச்சு அறியும். இவரு வந்து இல்ல, இல்ல. சொரியும். மலையாளம் மலையாளம் நான் மலையாளம் நான் എന്താ பழகிட்டேன் ചേച്ചി. ചേച്ചി? എന്താ ஆ. ചേച്ചി? ഞാൻ ചോദിക്കും. ഇവിടെ വാങ്ങ്. എന്താ? இல்ல, இல்ல. வ ஐயோ! என்னங்க? இல்ல, இல்ல. மூக்க மூடிட்டு பேசுனா, மூக்கால பேசுனா அது மலையாளம். வாய தொறந்து பேசுனா சரி. தமிழு. அதே முழுங்கி முழுங்கி பேசுனா ம். ஹிந்தி. முழுங்காம துப்பி துப்பி பேசுனா அது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு. இதானங்க அப்பா! லாங்குவேஜ். என்ன ஒரு ஏங்க இத்தன லாங்குவேஜ்ல எனக்கு ரொம்ப இஷ்டமான லாங்குவேஜ் மலையாளம் தாங்க. இல்ல எனக்கு நிஜமா ஆக்சுவலா வந்து மலையாளம் ரொம்ப பிடிக்குங்க. இல்ல, இல்ல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மலையாளம் பிடிக்காது. சீரியஸா சொல்லணும் அப்புட்ன்னா, எனக்கு ம். இங்கிலீஷ் மேல வந்து எனக்கு ஒரு கிரஷ். மலையாளம் வந்து ம். பிடிக்காதுன்னு சொல்ல ம். மாட்டேன். எனக்கு எல்லா லாங்குவேஜும் பிடிக்கும். மலையாளமும் எனக்கு ம். பிடிக்கும். மலையாளம் வந்து எனக்கு அது பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் பேசுறவங்கள ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கிலீஷ் மேல எனக்கு ம். கிரஷ். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு ம். தமிழ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிடிச்சது இலங்கை தமிழ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த செந்தமிழ் பேசுவாங்கல்ல. ஆமா. அது எனக்கு ஆமாம். எங்கட நாடு அவளே ஐ எங்கட நாட்டுல நீங்க வாங்கோ. அ ஓமம் நீங்கள் அப்டின்னுவாங்க. நீங்கள் அ அ நீங்கள் நன்றாக கதைக்கிறீர்கள். ஆனால் நீங்க கதைப்பது எனக்கு யாவும் விளங்கவில்லையே! விளங்கவில்லை. இல்ல. அவங்க அது பேசுறது சூப்பரா வந்து இருக்கு. அ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு கியூட்னஸா இருக்கும். ஒரு கேரிங்கா ஒரு லவ் கலந்து பேசுவாங்க. ஆமா, ஸோ ஆமா. ரொம்ப நல்லா இருக்குமா, ஒரு சில பேர்கிட்ட நான் பேசம்போது, அந்த இலங்கைக்காரவங்க கிட்ட, அவங்க பேச ம், ரசிப்பேன். ஆனா அது எனக்கு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கும். ஒருவேள நான் அவங்க அவங்களோட குரல ம், ரசிக்கிறது, அவங்கள ம். ரசிக்கிறேன்னு தப்பா நெனச்சிடக் கூடாதுல்ல. அதனால வந்து ரசிக்க மாட்டேன். ஸோ ஐயோ! எனிவே இன்னும் என்னன்னா ஓகே. தான் நான் கேட்கணும் இந்த நைட் 1 மணில உட்காந்துன்னு எனக்கே தெரியலையே! ஓகே மாமி. மாமி அந்த இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ம். மாமி. லவ் யூ சோ மச். சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் கம்மிங். ரெகுலரா வாங்க. தேங்க் யூ. நைட் 10 மணிக்கு நம்ம லைவ் இருக்கு. ஸோ வந்து எனக்கு இதே மாரி வந்து சப்போர்ட் பண்ணுங்க. பட் ஒன் அ திங் கண்டிஷன். அந்த ஓகே. 10 மணினா ஷார்ப்பா 11:00 முடிக்கணும். ஓகே, அந்த ஓகே. இல்ல லைவ மாமி. வந்து போஸ்ட் பண்ணணும். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. ஷூர்.